ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருள்ஜோதி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேற்று இந்த கோபம் என்கிற ஒரு உணர்வு எதனால் உண்டாகுது மனிதருக்கு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஆகிடவே ஒரு 4 நிமிஷம் மவுத் சைலண்ட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனுடைய கண்டினியூட்டியை தொடர்ந்துட்டு நியாயமற்ற கோபம்ன்ற சப்ஜெக்டில் தொடர்ந்துட்டு இதுக்கான மெடிசனா என்ன பண்ணணும், என்ன நிலைகள்லாம் ஒரு மனிதனுக்கு இந்த பிரச்சனைகள் வருதுன்றது இன்னும் ஒரு 1/2 hour பேசிடலான்னு நினைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நேற்று பேசியிருந்தப்போ அந்த நியாயமற்ற கோபம் அப்படின்ற இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காழ்ப்புணர்ச்சி அல்லது தாழ்மை உணர்ச்சின்னு சொல்லுவோம். தன்னை பற்றி உயர்வாக நினைத்து கொள்ளக்கூடியது, அல்லது தன்னை எல்லாம் நம்ம என்னமோ ஒரு பயங்கரமான வஸ்தி, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்தவங்க தான் நியாயமற்ற கோபத்தில் ஈடுபடுவாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவ்வளோதான். நண்பர்ன்றது திக்கஸ்ட்டு, நண்பர்ன்றது பழகிட்டமேன்றதுக்காக நண்பர்னு சொல்லிக்கிற ஒரு வார்த்தை, அவ்வளவுதான். அவருக்கு நம்மளும் எதிரி இல்லை, நமக்கும் அவர் எதிரி இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடியவருக்கு கோபம் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள்லாம் இளமை துள்ளாட்டம், உங்களுக்கு தான் தெரியுமே. இன்றைக்கி இருக்க பசங்களாம் அந்த மாதிரி அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு தெரியல. நாங்கள் அப்படி இருந்தோம். நீட்டாக ஒரு காம்பவுண்ட் வால் ஒன்று இருக்கும். அந்த காம்பவுண்ட் வால் மேலே உட்காந்துட்ருப்போம். அவர் வருவார். அவர் வந்தார்னாலே அவர் எதுக்கு சண்டை போடுவார், எதுக்கு அடிப்பார், எதுக்கு திட்டுவார்னே தெரியாது. அவருடைய சுபாவமே அப்படி தான். வருவார், உட்காந்துருந்தா இப்படி ஒரு பார்வை பார்ப்பார். பார்த்த உடனே மேலே இருக்கவங்களாம் கீழே இறங்கிடணும். மேலே இருக்கவங்க மேலே உட்காந்துருந்தாக்கா ஒரு முறைப்பார். அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பார் போல இருக்குது. சரி, எதுக்கு தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கூட இருக்கவங்களாம் கீழே இறங்கிடுவாங்க. இறங்கிட்டாலும் கோபம் வந்துடும் அவருக்கு. எனக்கு மரியாதை கொடுவார், நடிக்கிறியா அப்படின்னு அவங்கள அடிக்கிட்டு போவார். யாராவது ஒருத்தர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வாழ்க்கையே குறைகள் நிறைந்தது தானே, யாரையோ ஒருத்தரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார், என்னை பற்றி பேசுகிறேன்னா அவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பற்றி தப்பாக பேசுகிற அப்படின்னு அடிக்க வருவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்குடா வம்பு, ஏன்னா இப்போ நின்றுட்டுருக்கோம், இருமல் வரும் நம்மளுக்கு. அந்த இருமல் போது அப்படின்னு வந்துடுச்சின்னு வச்சுக்கிங்களேன். அந்த இருமல் வந்ததுன்னா, நான் என்னை பார்த்து இருமுற அப்படின்னுவார். ஒரு எச்சில் துப்புற பழக்கம் இருக்கும். சமயத்தில் எதையோ ஒன்று சாப்பிடுவோம், கோழை கட்டும். அந்த கோழையை துப்பி தானே ஆகணும், முழுங்க முடியாதே. அப்படின்னு துப்பிட்டோம்னா, சும்மா அப்படின்னு துப்புனோம்னா என்ன எச்சு துப்புற, உனக்கு பார்த்தா எனக்கு என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்குதா அப்படின்னு சண்டைக்கு வருவார். யாராவது ஒரு பெண்மணி அந்த பக்கம் போகிறவங்களை என்ன பண்ணுறாருன்னா, அந்த அம்மா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அவங்களுக்கு கோழை கட்டியிருக்கு அப்படின்னு துப்பிட்டாங்க. அவருடைய அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரிகிட்ட போய் கேட்குறாரு. அவரும் ஒரு நண்பர் தான், முருகன் அவருக்கு பேர். அவர், என்னடா உன் மொண்டாட்டி என்னை பார்த்து ஏறி காரி துப்புறா, கையை பிடிச்சி இழுத்துருவேன், ஜாக்கிரதை. இதை விட மோசமாக பேசினார். ஆனால் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். எச்சி துப்புனா பாவம், எதிரில் நடந்து வந்தால் பாவம், செவுத்து மேலே உட்காந்து நின்றா பாவம், இறங்குனா தப்பு, சிகரெட்டு பிடிச்சா தப்பு, பேசுனா தப்பு, இவர் முன்னாடி நிற்கிறதே பாவம்னு எல்லாம் விலகுவாங்க. எதுக்கு நமக்கு வீண் வம்பு? ஏன்னா அவர் இருந்த இடத்துல அவருடைய சமுதாயத்தில் சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் கொஞ்சம் பலமான ஆட்கள். இவர் யாராவது திருப்பி அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடிச்சிட்டாங்கன்னா அந்த மற்றவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கவங்கள, குடும்பத்தில் இருக்கவங்களாம் உதைப்பாங்களேன்ற ஒரு அச்ச உணர்வு. யாரும் பயப்படுறது இல்லை, அச்ச உணர்வு. அந்த அச்ச உணர்வின் காரணமாக எதுக்கு வம்பு அப்படின்னு ஒதுங்கி போனாக்கா அதுவும் தப்பு. நான் என்னை பார்த்தோன்னே எல்லாம் ஓடுறீங்க, என்னடா தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு, என்னடா பாவம் பண்ண உங்களுக்கு, அப்படி அதுக்கும் வம்பு இழுப்பார். இதனுடைய காரணம் ஒரு காழ்ப்புணர்ச்சி. மற்றவங்களாம் நம்மளோட நல்லா இருக்காங்க, நம்ம படிக்கலை, நம்ம சரியான தொழில் இல்லை, நமக்கு சரியான முறையில் எதுவும் ஆகலை நம்ம அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி. இல்லை நம்ம ரொம்ப பெரிய அறிவாளி, நம்ம ரொம்ப படிச்சிட்டோம்,
நமக்கு எல்லாம் தெரியும், நம்மளுக்கு இணையானவன் யாரும் இல்லை அப்படின்ற ஏற்படக்கூடிய ஒரு அகங்கார திமிர். இந்த 2 நிலைகளால் நியாயமற்ற கோபம் வெளிப்படும். இந்த கோபத்துடைய விளைவு மற்றவர்களை ஒதுங்கி போக செய்யும். ஒரு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட ஒரு பயம் வரும். நம்மளுக்கு சாதாரணம், அது இயல்பு. ஏன்னா அவர்கிட்ட விஷயம் தெரிஞ்சு நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோம்னா அவர் மனசு கஷ்டப்பட்டுருவாரோ, நமக்கு எதுக்கு வீண் சாபம் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யதார்த்தம் யதார்த்தம் யதார்த்தம், இதுதான் வாழ்க்கை. இந்த யதார்த்தத்தை பிடிக்க முடியாதவன் தான் முன்கோபியாக இருக்கான், கோவப்படுறான். சிலரை பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியாது, வருவார், நிற்பாங்க, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் டபர் அடிச்சிடுவார். எதுக்கு அடிக்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. இதெல்லாம் ரவுடிசம். இதை அடக்கிறதுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த திமிர் அல்லது ஒரு தாழ்மை உணர்ச்சி, நம்மளை எல்லாரும் மட்டம் தட்டுறாங்கன்ற உணர்ச்சி, இல்லை நம்மளுக்கு எல்லாமே தெரியுன்ற ஒரு உணர்ச்சி, இந்த 2 விஷயங்களும் ஒரு மனிதனுக்கு கோபத்தை அதிக அளவில் தூண்டும் போது அவனுக்கு மாத்திரை ஒன்று தான் மாற்று வழியாக இருக்குது. அது ஆங்கில மருத்துவத்தில் தூங்கிறதுக்காக மருந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. தூங்கி 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 இவனுடைய நிலைகள் கட்டுப்பட்டு விடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிசம் பண்ணி பயங்கர அமங்கலம் பண்ணுறவங்களுக்கு இவங்களுடைய அந்த உக்கிர குணத்தை தணிப்பது அப்படின்ற இடத்துல ஒரு அற்புதமான மூலிகை கண்ணுக்கு தெரிஞ்ச இடம்லாம் கிடக்குது. அது பேர் தான் புளிய மரம். அந்த புளிய மரத்துடைய விதை இருக்குது பாருங்க, அந்த விதையில் சட்னி அரைப்பாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த சிறைச்சாலைகளில் புளியங்கொட்டை சட்னி, புளியம் விதையில் இருக்க அந்த புளியங்கொட்டையை பச்சையாவோ தோலை எடுத்துட்டோ அது கூட மிளகா சிலதெல்லாம் சேர்த்து சட்னி, அதாவது துவையல்னு சொல்லுவாங்களா, அந்த சட்னி தான் போடுவான். இது என்ன பண்ணுன்னா உங்களுடைய வீரியத்தை குறைக்கும், அந்த நான் ஆம்பளை அப்படின்ற திமிரை குறைக்கும். அந்த மாதிரி திமிர்கள் ஒரு அற்புதமான மருந்து. ரவடிசம் பண்ணி உதைக்கிறவனுக்கு அடுத்தவனை அடிக்கிறவனுக்கு பூரா ஜெயிலில் களியும் புளியாங்கொட்டை சட்னியும் தான். இந்த புளியங்கொட்டை சட்னி அவ்வளோ சுவையாக இருக்கும். அந்த சாப்பிட்டவங்களுக்கு அதுலேருந்து மீளவே முடியாது. சொல்லுவாங்க சில பேர், சாமி புளியங்கொட்டை சட்னி போடுவாங்க பாருங்கள் ஜெயிலில், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையானதுன்னு. ஆனால் அது என்ன பண்ணுன்னா வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ஆம்பளையாகவும் மதிக்க தெரியாது, பொம்பளையாகவும் மதிக்க தெரியாது. யாராக இருந்தாலும் வாடி போடி, யாராக இருந்தாலும் வாடா போடா, இந்த ரேஞ்சுக்கு. ஏன்னா நான் அவனல்லை அப்படின்ற இடத்துக்கு அதை கொண்டு போயிடும். வீரியத்தை குறைத்து விடும். அற்புதமான ஒரு மூலிகை. இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப அழகாக ஆதிகாலம் தொட்டு வடிவமைக்கப்பட்டவைகள் இவை எல்லாமே. உங்களுக்கு அதீத கோபம் வருது, இவன் எதுக்கும் உதவ மாட்டான், வாரத்துக்கு 2 நாள் புளியங்கொட்டை இருக்க அதில் சட்னி அரைச்சி சாப்பிடுங்க, கோபம் போயிடும், ஆம்பளத்தன்மையும் போகாது, நிதானம் பிறக்கும். திமிர் என்பது என்ன அப்படின்னா, நான் அப்படின்றத சரியான முறையில் புரிஞ்சிக்காத பட்சத்தில் ஆங்காரம் ஆகிடும். நான்னா இன்னும் முதல்லன்னா உணர்வு, நினைவு, இவைகளால் உண்டான அதிர்வுக்கு நான் அப்படின்னு பேர். இந்த தேகம் நான் சொல்லிக்கிறது சீனிவாசனை இல்லை, நான் சொல்லிக்கிறது இந்த உள்நிலை ஆற்றலை இல்லை, நான் சொல்லிக்கிறது இந்த தொப்புள் கொடிக்கை பின்பக்கம் இயங்கக்கூடிய தனஞ்சயன் என்கிற வாயு. அந்த தனஞ்சயன் என்கிற வாயு தான் ஆன்மானு பேர். அந்த தனஞ்சயன் வாயு தான் தசவாயுக்களை அடக்கி ஒடுக்கி கையாளுகிறது. பிராணன் என்பது இரத்த வேட்கை கொண்டது, இரத்தத்தை உறிஞ்சி வாழறது. அபானன் அதை சரி செய்கிறது. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பிராணவாயும் அபானவாயும் சரியான முறையில் வேலை செய்யும், சரிசம நிகரில் வேலை செய்யும். அதனால்தான் இவன் சைவ உணவு பிரியனாக இருக்கிறான், சைவ உணவில் வாழ்பவனாக இருக்கான். ஒரு ஆடு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அசைப்போடும். அசைப்போடக்கூடிய உயிரினங்கள் யாவும் சைவ உணவு, சைவ வகையை சார்ந்தவை. அப்படியே புடுங்கி அப்படியே முழுங்கி சாப்பிட்றது எல்லாம் அசைவ பிராணிகள். அதனால்தான் மனிதனுக்கும் மற்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சைவ உணவுகள் அப்படின்றத சாப்பிட்டோம் அசைப்போடணும். ஒரு வாயில் சாப்பாடு போட்டோம்னா நீங்கள் மென்று பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் தேவையில்லை. வாயில் போட்டால் இந்த வாயை அசைச்சு இந்த பல்களில் அரைச்சி உள்ளே தொடுறோம். மாடு அசை போடுறதை பார்த்துருப்பீங்க, ஆடு அசை போடுறதை பார்த்துருப்பீங்க. ஒரு நாய் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே எடுக்க கடிக்கும், அப்படியே முழுங்கிடும். உணவு சுழற்சி முறையில் சமபந்தி போஜனத்தில் இந்த சப்ஜெக்டெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சி தானே இதை ஒரு பர்டிகுலராக இப்படி பேசிகிட்டு இருக்க முடியாது. அப்போது அந்த முழுங்குற உணவுகளுக்கு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா,
ஒரு மாமிசம் அப்படின்பது அமில கலப்புகளின் அடர்வை அதிகமாக கொண்டது. ஒரு சைவ உணவில் அமில கலப்புகள் கம்மியாக இருக்கும். அப்போது சைவ உணவுன்ற இடத்துல பிராணன் அபானன் இந்த இருநிலை வாயுக்கள் மட்டும் சேர்ந்து சரிசம நிகரில் செயல்படும் பொழுது அது சைவ உணவாகும். அந்த சைவ உணவை அசை போட்டு மெல்லும் போது அதில் இருக்க ஆசிட் சத்து பிரியுது. பசிக்கு உணவாக, தாகத்திற்கு நீராக, இது ரெண்டும் உள்ளே போனதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ட் வேதி வினை புரியும் பொழுது இது சாராயமாக மாறுகிறது, உடம்புல ஆல்கஹாலாக மாறுது. இப்போ இந்த ஆல்கஹாலாக மாறும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்க்கணும்னா உடம்பு பூரா பரவுது. இந்த உடம்பு பூரா பரவக்கூடிய வாயுவுக்கு வியான வாயு அப்படின்னு பேர். அது நீர்மமாக மாறும்போது சமான வாயு அப்படின்னு பேர். சரிங்களா? இது உடல்களில் உறைஞ்சி உயிர் சத்துக்களை உருவாக்கும் போது உதான வாயு அப்படின்னு மாறுகிறது. இப்போ 5 நிலையில் இந்த வாயுக்கள் உடம்புல போய் பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன் அப்படின்ற இடத்துல இது உறையும் பொழுது நேரடியாக சிறுமூளை பகுதியை தாக்கும். இந்த இடத்துல இந்த வேதி வினை புரியக்கூடிய வாயுக்கள் கிரிகரன்னு பேர். அதுக்கு இந்த கிரிகரன் அப்படின்னா கிரிகரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அழுத்தத்தில் சொல்லும்போது கிரிகரன் சொல்லக்கூடாது, கிரிகரன் அப்படின்னு சொல்ல. கிரினாலே மலை என்பது அர்த்தம். அதை சுற்றி வரக்கூடியது. அப்போ நேரடியாக இந்த கிரிகரன் வாயு சிறுமூளை பகுதியை சுற்றும் பொழுது ஏற்கனவே ஆல்கஹாலாக மாறினதுனால, உடம்புல பரவினதுனால, மூல நாளங்களில் உறைஞ்சதுனால மிச்சம் இருக்கிறது இந்த சிறுமூளையை தாக்க தூக்கம் உண்டாகிறது. இந்த தூக்கத்தில் அரை தூக்கம், குறை தூக்கம், முழு தூக்கம், ஆழ்நிலை தூக்கம், யோக நித்ரா, ஓய்வு இப்படின்னு 6 நிலைகளும் அடங்கிடும். இந்த கிரிகரன் வாயு மண்டையில் போய் நல்லா சுற்றும் பொழுது தூக்கத்தை நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ 6ஆம் நிலை வாயுக்கள் பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன், கிரிகரன் 6 நிலை வாயுக்கள் நம்ம இயக்கிறத பார்த்தோம். 7ஆம் நிலையில் நாகன் அப்படின்னு அந்த வாயு கன்வெர்ட் ஆகி நரம்புகளில் பாயும். இதுவரையிலும் நாள மூலங்களில் பாயும். இதுவரையிலும் நரம்புல ஓடிந்த விஷயம் நாள மூலங்கள். நாளம் மூலம்னா என்னன்னா இந்த போற நரம்புக்கு இதுக்கு வெயின் அப்படின்னு பேரு. இதுலேருந்து பிரிகிற கிளைகளுக்கு நாளங்கள்னு பேர். குட்டி குட்டி நரம்புகள் சைடில் பைபாஸ் எடுத்துகிட்டு போதுங்க. இந்த மரத்தில் வேருங்க, சல்லி வேருங்க பாயும் வேர் பகுதியில் சரசரன்னு. அந்த மாதிரி இந்த துணைன்னு கூட 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 கிளை கிளையாக பிரிகிற நரம்பு இருக்கு, அதுக்கு நாளம்னு பேர். அந்த நாளங்களுடைய ஜங்ஷன் பாக்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் ஒன்றா சேர்ந்து வருது. இந்த இடத்துல ஜங்ஷன் பாக்ஸு, இந்த இடத்துல ஜங்ஷன் பாக்ஸு, இங்கே ஜங்ஷன் பாக்ஸு, இதுக்கு மூலங்கள்னு பேர். நாடி என்பது 7 நிலைகளிலும், நாளம் என்பது பல நிலைகளிலும், மூலங்கள் முடிகளாகவும் இருக்கு. இந்த நாளங்களுக்கு இயக்க இருக்கிறது நரம்பு, அந்த நரம்பை இயக்கிறது நாடி. இப்படி இருக்கக்கூடிய இந்த உடல்ல இந்த நாகன் வாயு பாய்ந்து நரம்பு மண்டலங்களை உறுதி செய்யும். ஒரு மனிதனுக்கு சக்தி என்பது அடிப்பதே இந்த நாகன் வாயு. அப்படி பிடிக்கிறோன்னா கை அப்படியே நிற்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடும் கிட்டு. இப்போ இந்த ஆட்டத்தை எப்படி நிறுத்துறதுன்னா நாகன் வாயுடைய தாக்கம் அதில் குறைவாக இருக்குது. அப்போ அந்த நாகன் வாயு அதிகமாகும்போது நிற்கும். அதிகமாக மது பழக்கம் கொள்பவர்களுக்கு நாடி, நாள, மூல, நரம்புகள் சீர்குலையும். அதுக்கு காரணம் என்னன்னா வாயுக்களுடைய தன்மை உடம்புல சீராக பரவும் பொழுது சரியா இருக்கும். நாகன் வாயுக்கள் அதிகமாகும் பொழுதும் இந்த பிரச்சனை வரும், குறைவாகும் பொழுதும் இந்த பிரச்சனை வரும். அதிகமாகும் பொழுது டென்ஷன்னு சொல்கிறோம், ப்ரெஷர் அதிகமாகி போச்சுப்பா அவருக்கு. குறைவாகும் போது லோ ப்ரெஷர் ஆகி போச்சுப்பா, அப்படியே தொம்மை மாதிரி இருப்பார், அப்படியே கிடப்பார். கொஞ்சம் அவருக்கு அந்த வாயுடைய தாக்கம் அதிகமாகி போச்சுன்னா நான் சொல்கிறேன் எனக்கு விட்டியாவா ஆய் ஊய் கத்தி அமகலம் பண்ணி
நாயுடைய சத்தம் ஒரு கல்லடியில தீரும், மனிதனுடைய ஆங்காரம் ஒரு பெரம்பல தீரும். இதை தீர்ப்பதற்கு தான் காவலர்கள் வச்சிருக்காங்க. தப்பு பண்ண உதைப்பேன், உனக்கு புளியங்காய்ச்ச கொட்டை சட்னியை போட்டு உன்னை டம்மி பண்ணிடுவேன்ற அளவில் போயிடுது. புளியங்கொட்டை சட்னி ஒரு அற்புதமான மருந்துன்றதையும் சொல்லிடுறீங்க. ஆக இந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கும் பொழுது இந்த நாகன் வாயுவா இது கன்வெர்ட் ஆகி இந்த நாகன் வாயுடைய தன்மைகள் உடல்ல நாள மூல நாடி நரம்புகளில் பாயிறது சீரான முறையில் இருந்தால் அவன் உறுதியானவன். அவனுக்கு மாவு சத்துக்கள் அதிகமாக தேவைப்படும். அப்போ ஒரு யோகா ஆசனத்தில் ரௌத்ராசனம், இந்த உடலை திருப்பி செய்யக்கூடிய ருத்ராசனம், இந்த ஆசனங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த நரம்புகள் இழுக்கிறது புரியும். ஒரு எனர்ஜி லெவலையும் அந்தந்த இடத்துக்கு கொடுக்கணும்னா அதுக்கான இது என்னன்னு புரியும். இப்போது நாங்கள் ஊட்டியில் இருக்கோம். இந்த ஊட்டியில் எனக்கு பணம் தேவைன்னா சென்னையில் ஒரு இடத்துல பேங்க்கில் பணம் போடுறான். அதை சப்ளை பண்ணுறதுக்கு ஒருத்தன் அங்கேருந்து டக்குன்னு தட்டுறான், இங்கே பணம் வந்துடுது. இப்போ என்னுடைய பணம் எங்களை வந்ததுக்கப்புறம் நான் சாப்பாடோ ஏதோ ஒன்று செய்து என்னுடைய எனர்ஜியை டெவலப் பண்ணிக்கிறேன். மாதிரி நாம் உண்ணக்கூடிய உணவுகள் இந்த நாளம் கையை தொங்க விட்டு பாருங்கள், அந்த ரௌத்ராசனம் பண்ணி பாருங்கள். அந்த எனர்ஜி லெவல் எவ்வளோ தூரம் இந்த கையில் இறங்குதுன்னு உங்களுக்கு புரியும். இறங்கும்போது வினு இந்த விரல்கள் துடிக்கிறதும், இந்த பக்கம் வலிக்கிறதும், இந்த செயல் திருப்புறதும், உடம்பு திரும்புறதும், வாயுக்கள் பிரியறதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ருத்ரம் அப்படின்னு சொன்னால் தன்னைத்தான் கட்டி ஆளுவது. ரௌத்ரம் என்றால் தீமைகளை கண்டு அதை ஒழிக்க முனைவதுன்றதை நம்ம சொல்லி. ருத்ரம் ரௌத்ரம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கும். இதுக்கு தமிழில் வார்த்தை, இது தமிழ் தான், இது சான்ஸ்கிரிட் இல்லை. தமிழ் அதை வடிவமைக்கணும் அப்படின்லாம் சொல்லி நினைக்காதீங்க. அதை அப்படியே பயன்படுத்துங்க. ருத்ரம் ரௌத்ரம் ரெண்டுமே தமிழ் வார்த்தை தான். அது அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்ம வர மாதிரி நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. நிறைவாக ஒன்றா தெரியலன்னா டிக்ஷனரி எடுத்து பாருங்கள். தமிழ் அகராதி இல்லாதது. அகராதி இல்லாததுக்கு செம்மொழினே பேர். அதுவும் அகராதி வடிவமைச்சு அதையும் கொண்டாதீங்க. அப்போது இந்த மாவு சத்துக்கள் இதுக்கு சப்போர்ட் பண்ணும். மாவு சத்துக்களில் புளியங்கொட்டையும் ஒரு மாவு சத்து தான். அந்த சத்து நம்முடைய வேக வீரியத்தை அடக்கக்கூடியதாகவும் இருக்குது. ஆக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்லதை நம்ம பிடிக்க தவறுமோ இந்த பிரச்சனைகள் வருது, கோபங்கள் அதிகமாகுது. நம்ம சொல்ல வர விஷயங்கள் அப்படின்ற இடத்துல இந்த மனிதனுடைய செயல்கள் தேவையற்று செயல்படுறதுக்கு நாகன் வாயு பெருந்துணையாக இருக்குது. இப்போ 7ஆம் நிலை வாயுவை பார்த்தோம். பிராணன் இரத்த வேட்கை கொண்டது, அபானன் அதை தணிப்பது, வியானன், சமானன், உதானன், கூர்மன், கிரிகரன், நாகன் அப்படின்ற ஒரு 8 நிலை வாயுக்களை முடிச்சிருக்கும். அடுத்தது தனஞ்சயன் அப்படின்னு ஒரு வாயு. இந்த வாயு நான் பொண்ணு அந்த 8ஐயும் ஒன்றா சேர்த்து அதில் இருக்கக்கூடிய ஒளியாற்றலை ஈர்த்துக்கும். ஈர்த்து இந்த தொப்புள் கொடிக்கு பின்னால் கரெக்டாக தொப்புள் கொடிக்கு நாபி அப்படின்னு பேர். இந்த நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். ஏன்னா பல பேர் பார்ப்பீங்க, பல பேர் பார்க்க மாட்டீங்க. இப்படிலாம் ஒன்று இருக்கானே தெரியல. வழக்கு சொல்லில் இவை இல்லை. தொப்புள் கொடி பார்ப்பா, தொப்புளை பார்ப்பா அப்படின்றது தான் இருக்க தவிர தொப்புள் கொடிக்கு நாபி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. நாபின்னு ஒரு விஷ மூலிகையும் இருக்குது. அது வேறு, இது வேறு. இந்த நாபி பார்த்தீங்கன்னா இதுதான் தொப்புள் கொடி இல்லையா? இதுக்கு நேர் பின்னால் இந்த இடத்துல சக்கரம், இந்த இடத்துல ஒரு இயக்கம் வரும். இதுக்கு மணிப்பூரா அப்படின்னு சொல்லி பேர். இவங்க தமிழில் மணிப்பூரம் அப்படின்னா மணிப்பூரகா அப்படின்னா இல்லை, மணிப்பூரஹா. அந்த ஹாடு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த ஹா முடிவற்றது, என்லெஸ். அதனால் இந்த ஹார்ட் முடிவே இல்லாதது. இந்த ஹார்ட் அந்த முடிவில்லாத முடிவில்லைன்னு சொல்ல முடியும். உலக இயக்கத்துக்கு முடிவு இருக்கா? வீசுகிற வெயிலுக்கு முடிவு இருக்கா? கொட்டுற மழைக்கு முடிவு இருக்கா? பெய்கிற பனிக்கு முடிவு இருக்கா? வீசுகிற காற்றுக்கு முடிவு இருக்கா? அப்போது அது அப்படியே தான், அது அப்படியே அது மாதிரி இந்த ஹான்ற வார்த்தை மணிப்பூர ஹா அப்படின்ற இந்த இயக்கம் முதுகு தண்டு வடத்தில் தனஞ்சயன் என்கிற வாயுவாக மலர்ந்து ஆன்மா என நான் அப்படின்ற ஒரு விஷயத்தை உடலெங்கும் பரப்புகிறது. இந்த இந்த அந்த தனஞ்சயன் வாயு தான் இந்த 8 நிலை வாயுக்களை ஈர்த்து ஒன்று சேர்த்து நான் என மலர்ந்து
நானாக இயக்க தேவதத்தன் அப்படின்னு ஒரு வாயு உருவாகுது. இது 10ஆம் நிலை வாயு. இந்த நான் அப்படின்ற இடத்துல இருந்து கிளம்பக்கூடிய தனஞ்சயன் வாயுலேருந்து கிளம்பக்கூடிய 8 நிலை வாயுக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒருங்கிணைத்தவை 9ஆம் நிலையில் நான் என ஆன்மாவாக மலர்ந்து 10ஆம் நிலையில் தேவதத்தன் என எங்கும் வெகு வேகமாக பாய அழுத்தமான பேச்சுகளும் அனர்த்தமான சொற்களும் வேகமும் வீரமும் இப்படி நவரசங்கள் மலருது. இந்த நவரசங்களுடைய மலர்ச்சின்றது எதுவரையிலும் வீரம் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், விவேகம் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், அறிவு எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், ஆற்றல் எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், ஆராய்ச்சி எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், சிரிப்பு எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும், அழுகை எவ்வளவு நாளைக்கு இருக்க முடியும்? யோசிக்கிறோமா? சிரிக்கிறோம், அழறோம், கோவப்படுறோம், வீரமா இருக்கும், விவேகமா இருக்கும், ஆராய்ச்சி பண்றோம், அறிவோட செயல்படுறோம் இல்லையா? நான் சொல்லி வாழறோம். இந்த வாயுக்களின் தாக்கம் உறைவு காணும் போது உறைஞ்சி போறது, ஃப்ரீஸ் ஆகிறது. உறைவு காணும் போது கைகால்கள் பலமிழக்கின்றன. கீழே விழுந்துருவோமோன்னு பயப்படுறோம், நடக்க முடியல. எதை வீரம் அப்படின்னு நம்ம சொன்னோமோ அந்த வீரம் பயத்துக்கு அடிமையாகிறது. இல்ல பேசுறது புரியுதா? இந்த பயத்துக்கு அடிமையாகிறது. பயம் நம்மை ஆட்கொள்ள கோபம் குறைகிறது, நிதானம் பிறக்கிறது. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாயுக்களின் தாக்கம் வேகத்தை குறைத்து கொள்ளும் போது காலம் மடக்கிறது, நீட்டுறது, தாவறது, எகிர்றது, விழறது, சமாளிக்கிறது. எனக்கு எல்லாம் முடியும், எனக்கு ஒன்றும் அடி இல்லைன்றது டங்குன்னு இடிச்சுக்குவாங்க, இப்படி தலை விட்டு பெருமைக்கு போவாங்க. இந்த வேகத்தை எல்லாம் கொடுக்கறது எதுனா இந்த தேவதத்தன் அப்படின்ற ஒரு வாயு. ஆக இரத்தத்தை உறிஞ்சும் பிராணனும் உடலை இயக்கும் ஆன்மாவும் தனஞ்சயன் வாயுவும் இருநிலை இருக்க ஏனைய அபானன், வியானன், சமானன், உதானன், கூர்மன், கிரிகரன், நாகன், தேவதத்தன் என்கிற 8 நிலை வாயுக்களை எப்பொழுது அறிகிறோமோ அப்பதான் நமக்கு உண்மை புலம்பும். இத பெருமானார் ரொம்ப அழகா 8ம் 2ம் அறியா பாவியானேன் கவனிச்சு பாருங்க. 8ம் 2ம் அறியா பாவியானேன் அப்படின்னு தன்னை தான் சொல்லுகிறார். தன்னை சொல்லும் போது அவரை வணங்குற நம்மளும் அதுதானே. 8ஐயும் 2ஐயும் அறிந்தால் ஏகாந்தம் புரியும், எளிமையும் எது என்று நமக்கு தெளிய வரும், கோபங்கள் குறையும். கோபங்கள் வெப்பத்தால் உண்டாகக்கூடியவை அப்படின்றது தான் இங்க இருக்கிற சமாச்சாரம். பசி கூட எது துணையா இருக்குன்னா தாகம் என்பது துணையா இருக்கு. தாகத்தின் வகைகள் 6. அது மோகத்துல முடியக்கூடியது. நம்ம பல விஷயங்களை நம்ம இங்க எடுத்து சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நீங்க என்ன வேலை வாங்கினாதான் நான் என்னால சொல்ல முடியும். நான் வெறும் வேலைக்காரன் தான், கண்டிப்பா சத்தியமா இதுதான் உண்மை. உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய வேலைக்காரனா இருக்கிறேன். அதுதான் நான் முதலே ஒரு வார்த்தை சொன்னது என்னன்னா, யாருக்கும் யாரும் குரு அல்ல, யாருக்கும் யாரும் சீடரும் அல்ல. சீடர் இல்லாமல் குரு இல்லை, குரு இல்லாமல் உலகமே இல்லைன்ற ஒரு வாசகத்தை முன்ன நிறுத்தினது. 10 வருஷத்துக்கு முன்னாலே இதை உரைக்கிறேன். 2004 12 வருஷத்துக்கு முன்னால் இந்த வார்த்தையை பேசுறேன். அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னும் பொழுது, வேலை வாங்குங்க, உங்களுக்கு வேலை செய்யதாங்க. நாங்க எங்க குரு ரொம்ப அழகா சொல்லுவார் ஒரு வார்த்தை, குரு என்பவன் விளக்கமாறு. விளக்கமாறுனா தொடப்பகட்ட. குரு என்பவன் விளக்கமாறு, அவனை விளக்குமாறு பயன்படுத்தி கொள்ளுங்கள். விளக்கிறதுக்கும் விளக்கமாறுக்கும் வித்தியாசம். ரொம்ப அற்புதமான ஞானி, மெய்ஞானி. அவரு சொல்றார், குரு என்பவன் விளக்கமாறு தொடப்பகட்ட, அவனை சுத்தம் செய்து கொள்ள விளக்குமாறு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ யாருக்கு யார் குரு, யாருக்கு யார் சிஷியன்? சிஷியன் இல்லைன்னாக்க கேள்வி கேட்க ஆளுன்னா குருவுக்கு வேலையே கிடையாது. நீங்க கேள்வியை கேளுங்க. தயவு செய்து சேனல்ல இருக்கவங்க என்னுடைய நம்பரை கேட்டா கொடுங்க.
ஒரே ஒரு விஷயம் இன்னும் ஒன்று என்னன்னா, அன்னெசரியாக உங்களுக்கு அர்த்தமற்ற கேள்விகளுக்கு என்கிட்ட பதில் கேட்காதீங்க. அதுவும் என்னுடைய நேரத்தையும் வீணாக்காதீங்க. அவசியம் என்று வந்தால் கண்டிப்பாக இல்லை, சத்தியமாக எப்போ வேணாலும் நான் பதில் சொல்ல ரெடியாக இருக்கேன். நான் ஊரில் இருந்தால், வேலையாக இருந்தால் என்னால் முடியாது. ஆக இந்த 8 உயிரை உருவாக்கும் இரத்தத்தை உறிஞ்சும் பிராணன் ஒன்று, அதை நான் என செயல் புரியும் தனஞ்சயன் ஆன்மா 2. பிராணன் இல்லைன்னா ஆன்மா இல்லை, ஆன்மா இல்லைன்னா பிராணன் வேலை செய்யாது. பிராணன் பெருமூளைக்கு சொந்தம், ஆன்மா தொப்புள் கொடிக்கு சொந்தம். அதனால்தான் மையப்பகுதியில் வைத்து 24 இயக்கங்களை சாத்தானாகவும் 27 இயக்கங்களை தெய்வமாகவும் படைக்க நம்ம 27 விட்டுட்டு 24 உட்கார்ந்துன்னு இருக்கிறோம். அவன் சூனியம் வச்சிட்டான், இவன் மந்திரம் வச்சிட்டான், இவன் மாயம் பண்ணிட்டான், இவன் என்னை கெடுத்துட்டான், இவன் வசியம் பண்ணிட்டான். ஏண்டா இது தவிர வேற வேலை வெட்டி கிடையாதாடா இருக்கிறவனுக்கெல்லாம்? யாரையும் ஏமாறாதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. உழைங்க. உழைப்பை போல் ஓர் உத்தமன் உலகில் இல்லை. உழைப்பவன் போல், உழைப்பை போல் ஒரு தெய்வம் இல்லை உணர்ந்தவனுக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சதை ஆணித்தனமா செயல்படுங்க, ஆழமா சிந்திங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, அறிவில பெருக்குங்க, வெளிப்படுத்துங்க. உண்மையை பேசுறதுக்கு பயம் தேவையில்லை, பொய் சொல்லதான் பயம் தேவை. ஒருத்தன் பொய் எப்ப சொல்லுவான்னா பயந்தவன் தான் பொய் சொல்லுவான். பயந்தவன் தான் அடுத்தவன எவ்வளோ பெரிய குருவா இருக்கட்டும் கிட்ட போக பயப்படுவான். இப்போ சமீப காலத்தில் நமது பிரதமர் நரேந்திர மோடியை ஒரு பையன் கேட்குறானா ஒரு மீட்டிங்கில், நான் பிரதமர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்னு. +2 படிக்கிற பையன் கேட்குறான், இல்லை காலேஜ் படிக்கிற பையன் கேட்குறான். பதில் சொல்கிறாராம், இன்னும் 10 வருஷத்துக்கு கனவு காணாத, 10 வருஷத்துக்கு நான் தான்டா பிரதமர். இது நம்பிக்கை, இது இந்தியா, இதுதான் உலகம், இதுதான் உண்மை. எவ்வளவு போல்டு! 10 வருஷத்துக்கு அது சிந்திக்காதரா, 10 வருஷத்துக்கு மேலே நீ வா அப்படின்னு சொல்றாருன்னா எவ்வளவு உழைப்பை அவர் செலுத்தி இருப்பாரு, எவ்வளவு நம்பிக்கையை அவர் வச்சிருப்பார் இந்த மக்கள் மேல. சிந்திக்கிறோமா? குறைய சொல்றோம். குறை என்பது பொது, குறையில்லாத நிறைய வராது. குறைகளை வெளிப்படுத்த வேண்டியதுதான். ஆனால் குறைகளில் இருக்கக்கூடிய நிறைகளை பிடித்தோம் என்றால் கோபம் குறையும், ஆத்திரம் தீரும், போராம போயிடும். இவன் வாழ்ந்துட்டானே, அவன் பைக் வாங்கிட்டானே, இவன் கார் வாங்கிட்டானே. ஜடப்பொருளுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் புரியாதனால ஏற்படுற ஒரு தாக்கம் இது. தொடர்ந்து அடுத்த தொகுப்புல பேசுவோம். நன்றி, வணக்கம்.